ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். போர்ச்சுகல் நாட்டில் கம்பன் ஹா எனும் பகுதியை சேர்ந்தவர் 59 வயதான ஆண். இவர் அந்த மாவட்டத்தின் புறநகர் பகுதியில் உள்ள குடியிருப்பில் மனைவியோடு வசித்து வந்துள்ளார். இவரது மனைவிக்கு 60 வயதான நிலையில் அவர் தற்போது 100 கிலோ எடையுடன் இருந்து வந்துள்ளார். படுக்கையில் இடப்பற்றாக்குறை காரணமாக கணவர் தினமும் கட்டிலுக்கு கீழே தரையில் தூங்கி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதியன்று படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த மனைவி எழுந்திருக்க முயன்ற போது நிலை தடுமாறி தரையில் படுத்திருந்த அவரது கணவர் மீது விழுந்துள்ளார். கணவராலும் அந்த பெண்ணை அப்புறப்படுத்த முடியவில்லை. படுக்கைக்கும் சுவருக்கும் இடையில் சிக்கிக் கொண்டதால் மனைவியால் தனியாக எழுந்திருக்க முடியவில்லை. இதனால் உதவிக்காக அலறியுள்ளார். சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் உடனே வீட்டிற்கு வந்து பார்த்துள்ளனர். பின்னர் அந்த பெண்ணை 4 ஆண்கள் சேர்த்து தூக்கியுள்ளனர். அப்போது அவரது கணவர் மயக்கமடைந்து கிடந்துள்ளார். உடனே அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர் அவர் மாரடைப்பு காரணமாக இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அந்த பெண்ணை போலீசார் கைது செய்வார்களா என்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் இறப்பிற்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது விபத்துதான், இயற்கைக்கு மாறான மரணம் என்றாலும் இதில் குற்றம் ஏதும் நடக்கவில்லை என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் மிகவும் எடை குறைந்தவர் எனவும் கூறப்படுகிறது. தனது உடல் பருமன் காரணமாக தான் கணவர் இறந்துவிட்டார் என அவரது மனைவி அழுது கொண்டே இருந்துள்ளார். தற்போது அவருக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.